நான் பிச்சை எடுக்க வியாபாரம் பார்க்குறேன். ஒரு நல்லா கிடைக்குது. இவரை பார்த்தா பிச்சைக்காரோட பிச்சைக்காரன் மாதிரி. எனக்கு உங்களை ஃபேஸ் கட் நல்லா இருக்கு, நல்லா கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு, அதான் நான் பார்க்குறேன். ஜிபே இருக்குண்ணா, நம்பர் சொல்லவா? கிட்ட வச்சா வச்சாங்களா அப்படியே காசு கொட்டோம். ஆள் விடு சாமி, கிளம்பு கிளம்பு. ஆள் கொஞ்சம் உட்காருங்க, கோபப்படாங்க. இருங்க சும்மா பண்ணனே. ஆனால் அவர் சொல்கிறாரு. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் ரெடி. ஆனால் இன்னைக்கு அடி வாங்க போகுது கன்ஃபார்ம். இந்த புடி அம்மா தாயே மாடுலேஷனில் போயிட்டே இரு. அப்புறம் பார்க்கலாம். அம்மா தாயே, மம்மி டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. இல்லைன்ற போயா வருமானம் கிடைக்குதா? கிடைக்கல. ஓகே, இது 180 ரூபாய். அதுக்கு வேறு இது வேறு. நான் பிச்சை எடுக்க வியாபாரம் பார்க்குறேன். ஒரு நல்லா கிடைக்குது. பிச்சை எடுக்கிற வியாபாரம் பார்க்குறேன், நல்லா கிடைக்குது வியாபாரம். அங்கே பாருங்கள், காலையிலே ஓட்டினேன் சவாரி ஸ்டார்ட் பண்ணேன். 500 ரூபா கிடச்சிருக்கு. வரேன் சில்லற 500 ரூபா தாளாக மாற்றி வச்சுருக்கேன். ஆமாம், நல்லா போகுது வியாபாரம். ஏய் வச்சுக்கோங்க, இப்போ வந்துடுறேன். டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். அது யாரும் திருட்டு போயிடலாம் இருக்கேன். நீ ஏன் கை வைக்கிற? உங்கள்கிட்ட வந்து வைக்கிற அவர் தான் பார்க்க சொல்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போயா. கொரோனா டைம் காசு வச்சிருக்கியா ஜூஸ் குடிக்க? அண்ணே உங்கள் வேலையை பாருங்கண்ணே. உங்கள்கிட்ட நான் பிச்சை கேட்டேண்ணா, அவன் அந்த அண்ணன் எனக்கு இறக்கப்பட்டு தராரு. கை கால்லாம் நல்லா தானே இருக்குது. தேவையில்லாத வேலைண்ணே. நான் ஏன் குடிச்சிட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு தேவையில்லாத வேலை. காசுலாம் கொடுக்காதண்ணே, இந்த மாதிரி தான் ஏமாத்துவாங்க. என்னை பார்த்து கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஜூஸை குடிச்சு உங்கள் வேலையை பார்த்து மூடிட்டு போங்கண்ணே. கோவப்படாது. பார்த்தீங்களா, எனக்கு வியாபாரமே இல்லை. அப்படிதான் சொல்லுவானுங்க. ஆனால் நிறைய காசு வச்சிருப்பானுங்க. என்னை கூப்பிட்றாரு பிச்சை எடுக்கிறதுக்கு வாடுறாரு. பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நம்பாதீங்க. பார்க்கறதுக்கு அப்படி தான் இருப்பானுங்க. பிச்சை படுறத கிடைக்காத, கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா தகுடு கட்டி கொடுப்பா. என்ன கத்தியில் சுரவ போறீங்களா? 2 வயசு ஒரு எடுத்துக்குமா? 2 டீ இருக்கு, ஒரு சேர்த்து. என்ன 2 டீ? 2 வரோம். தேங்க்ஸ்ண்ணா. ஒருத்தனை பிச்சையே போட மாட்டேன். நீங்கள் டீயாவது கொடுத்துங்க. பாருங்க, கால் மேலே கால் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, ஸ்டைலாக இருக்கேன். எல்லாம் மற்ற வேலை செய்தால் கஷ்டப்படணும், உழைக்கணும். உழைச்சு தான் சம்பாதிக்கணும். இது உழைப்பு தான். அவமானத்தெல்லாம் தாண்டி உழைக்கிறேன். உழைச்சு சம்பாதிக்கணும். அதை வந்து யாரும் வந்து ஒரு இது சொல்லக்கூடாது. கோபம் வந்து டென்ஷன் ஆகிடும். ஆமாம், யாரும் சொல்லக்கூடாது. நல்லவங்க இருக்கீங்க. கோவமே வர மாட்டேன். உங்களுக்கு 20 வேலையே போகுது. 2 வேலை ஏன் பிச்சை எடுக்க வாங்குறாரு. அவரே பிச்சை எடுக்கும். பாவம் வயசா காசு கிடைக்க மாட்டோம். அதுதான் நக்கல் அதிகமாக இருக்கு அவனுக்கு. ஆனால் ஜூஸ் கேட்டா நீங்கள் கொடுத்துருவீங்க. அவர் தான் வியாபாரம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன்டாரு. என் கூட தொழிலுக்கு கூப்பிட்டு போகிறேன். சும்மா ஃப்ரீ டைமில் கூட வாங்க. நான் கமிஷன் போக உங்களுக்கு இப்போ 2000 ரூபா கிடச்சுன்னா கமிஷன் போக உங்களுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு தரேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் பிச்சை எடுத்து. என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிற திமிரா உனக்கு. ஒரு எதுக்கு நோட்டு வாங்குவீங்க? 500 நோட்டு அதுதான் மாற்றினேன். 500 தாழ் தானே மதிப்பானுங்க. பிச்சைக்காங்க பிச்சை எடுத்தா ஒருத்தர் பிச்சை பண்ணுவாங்க. நல்லவங்க 1-2 பேர் தான் இருக்கீங்க. 5 கேர்ள் ஃப்ரெண்டு ஜாலியாக நைட் ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்குது இந்த வயசில். ஃபுல்லாக பார்ட்டி நைட்டு நல்லா பெரிய ரிச்சு ஹோட்டல் தங்க. இப்போ காலையில் தான் அப்படி போயிட்டு யாரும் பார்த்துட்டு இருப்பேன். சரிங்களா, பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாச்சுன்னா ஒன்று டக்குன்னு பசங்களை போனச்சா கார் முடிச்சிட்டா கிளம்பியா? அவனே வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இருக்க. அண்ணே மூடிட்டு உங்கள் வேலையை பார்த்து போங்கண்ணே. உங்கள் பேச்சுக்கு நான் வரலண்ணே. எனக்கு தொழிலுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு ஆள் எடுத்து இன்டர்வியூ வச்சு ஆள் எடுத்து. என்ன தொழில் பண்ணுற நீ? நம்ம பிஸ்னஸ் போகுதுண்ணே. பிச்சை எடுக்க கிளம்பு நிற்கோ. ஆள் வச்சுக்கிறேன். அப்போ நிற்கோ. அப்போ வேலைக்கு ஏன் மனுஷனானே உழை சம்பாதிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி சம்பாதிக்கணுங்க. பாருங்க பாருங்க, வேண்டாம் பாருங்க. எனக்கு வேண்டாம். உங்ககிட்ட காட்டுங்க பார்ப்போம். எனக்கு வேண்டாம்.
வேண்டாம், அந்த காசே வேண்டாம். அவனுக்கு நீங்கள் ஜூஸ் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அப்புறம் காசு வாங்குங்க அவன்கிட்ட. காசு அவ்வளோ காசு வச்சிருக்கான் பாருங்க. பிச்சைக்காரங்க இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் இருக்கும், நாளைக்கு இருக்காது. அவங்களுக்கு தெரியும் கஷ்டம். தொழில் பார்க்குறாங்கன்னா ஒரே தொழில் பார்க்குறோம். அவங்க வேற தொழில் பார்க்க நான் பிச்சை எடுக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் நானும் உழைச்சி சம்பாதிக்கிறேன், அவனும் உழைச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். பாருங்க, இவரை பார்த்தா பிச்சைக்காரோட பிச்சைக்காரன் பாருங்க. கொடுப்பீங்களா காசு? ஆ வேற எப்படி பிச்சை எடுக்க சொல்றீங்க? வரியானா பேசாம நீயும்? இந்த ஒரு 500 கையில் வச்சுக்கோ. வர்ற பிச்சைக்காரன் வந்தால் இல்லைன்னு போடாமல் போட்டு தொலைங்க. உங்களால் எங்களை மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு தான் அசிங்கம். என் பிச்சைக்கிட்ட பிச்சை போடுங்க, பிடிங்க. நீங்க 2 நாள் வியாபாரம் பார்த்தீங்கன்னா தொழில் உங்களை நீங்கள் விட்டாலும் தொழில் உங்களை விடாது. நல்ல வேலை இது. வேணாம் தெரியுமா? அந்த மாதிரி வந்து கை நீட்டி இது பண்றது. நான் கை நீட்டே மாட்டேன், அவங்கள நீட்டி போட போய் பிச்சு. நான் பிச்சை ராஜா பகவத் மாதிரி வந்து வாங்குவேன், தெரியுமா? எனக்கு 5 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. வாரத்துக்கு ஒருத்தரோட போய் ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஆனால் ஃபர்ஸ்ட்ல என்ன வீட்டுக்கு கூட காசு அனுப்ப காசு இருக்காது. இப்போ வீட்டுக்கும் காசு அனுப்புகிறேன் கரெக்டாக. ஃபிகர் கூட என்ஜாய் பண்ணுறேன். ஐயோ 10 வருஷம் பக்காவா அமைச்சிருக்க. இவ்வளோ செம்மையாக இருக்கு. நீங்கள் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சு என்ன சொல்கிறீங்க? கிளம்பு ஏன் கிளம்பு. நல்ல வியாபாரம் பார்க்கலாம். வியாபாரம் வேணும், வெங்காயம் வேணும். எனக்கு எதுக்கு தலையெழுத்து இங்கே பிச்சை எடுக்கணும்? ஏங்க பிச்சை எல்லாருமே ஒரு காலத்தில் எடுத்தான் ஆகணும். பிச்சை எடுக்காத மனுஷங்க போக முடியாது. தலையெழுத்து கிடையாது. ஆ எனக்கு தலையெழுத்து கிடையாது. நல்ல வேலை சொன்னா கேளுங்க. நான் எனக்கு எல்லாரையும் பிடிக்காது. என் தொழில எல்லாரும் சேர்த்துக்க மாட்டேன். நிறைய பேர் கியூல நிற்கிறானுங்க. டெய்லி இன்டர்வியூ வைக்கிறேன் நான். அவ்வளோ பேர் கியூல நிற்கிறான். எனக்கு பிடிக்கலையே. எனக்கு பக்காவான எம்ப்ளாய்மெண்ட் தான். எனக்கு எம்ப்ளாய் தான் தேவை. பக்காவா இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வெங்காயம் வேணும். நீ கிளம்பு. ஆமா நீ கிளம்பு சாமி. நல்ல வேலை. விட்டா கிடைக்காது, அவ்வளோதான். என்னன்னு கேளுப்பா. என்ன பிச்சை எடுக்க போகிற என்னன்னு கேளு. ஆனால் பிச்சை எடுக்க கேவலமாண்ணா? அதுவும் தொழில் தானண்ணா? ஏண்ணே ரமணாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ரமணாவுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே அடிக்கும். ஒரே வெட்டி போட்டுருவோங்க. வந்தியா ஓடிக்கிற வேலையை பார்த்துட்டு போ. சரிண்ணே சார். அண்ணா என்னண்ணே பிச்சை கேட்டால் கொடுங்க. சரி சரிண்ணா. அண்ணா தாத்தா ஃப்ரீயாக இருந்தால் பிச்சை எடுக்க வர சொல்லுங்கண்ணா. பாய்ண்ணா பாய். காசு வச்சுக்கிறானா? காசு வச்சுக்கிறானா? டெய்லி 4 இது லேடிஸ் இது இருக்குதானே, இது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் ஜாலியாக இருப்பாரா நைட்டெல்லாம். சொல்கிறாரு துட்டு இல்லை. அதான் சொன்னல, கையில் ஃபுல்லாக காசு வச்சிருக்கான், பாக்கெட் ஃபுல்லாக காசு வச்சிருக்கான். நான் சொன்னேன், நீங்கள் தான் வந்து ஜூஸ் இந்த மாதிரி வந்தால் கொடுக்காதீங்க. நல்லா இருக்குது. இப்போ மூஞ்சி நிறைய பேர் போடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 3000 சம்பாதிக்கிறீங்க. எங்கே தலையாயிடுச்சுன்னா எல்லாரும் பின்னாடி ஜிபே இருக்குண்ணா. நம்பர் சொல்லவா? நம்பர் இருக்குண்ணா, ஜிபே நம்பரு. தேங்க்ஸ்ண்ணா. ஆள் வர சொல்கிறேன். உன்னை பெண்டு எடுக்க விட மாட்டாங்க. யாருக்கு இல்லை இல்லையாங்க. ஒன் நிமிஷம். கொஞ்சம் உட்காருங்க, கோபப்படாங்க. இருங்க. சொல்றா
சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம் அண்ணா சும்மா பண்ணோண்ணே அண்ணா அவர் சொல்கிறா டேய் சொல்கிறா டேய் அண்ணா டென்ஷன் ஆகுங்க சாரி நான் உங்களை கோவப்படுத்துக்க நோக்கம் கிடையாதுண்ணே சும்மா ஜாலிக்காக பண்ணேன் அண்ணா அங்கே கேமரா இருக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுமாண்ணா நீ சொன்னால் பண்ணுறேண்ணா போட்டுக்கிட்டேன் வீடியோ போட்டுக்கிட்டோம்மா நீ சொன்னீங்கன்னா போட்டுக்கிறேன்